warahmatullahi wabarakatuh. Right. Okay. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வி ஊக்குவிப்பு மையத்தினூடாக நடாத்தப்படுகின்ற அரபிலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கான இலவச வகுப்பில் இன்று இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நான் போன வகுப்பில் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் என்றா உங்களுக்கு எப்படியுமே இன்ஷா அல்லாஹ் உரைநடை பகுதியில் படிப்பினா என்னன்னு கேட்டு வரும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அது எப்படி கேள்விகள் வரலாம் என்று நாங்கள் போன வகுப்புல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்புக்கு வராதவங்க யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். ரைட். அப்ப நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தா நாங்க பார்த்தோம் அத்-தர்ஸ் என்றாலும் அல் இப்ரா என்றாலும் அல் ஃபாயிதா என்றாலும் இந்த இடத்துல படிப்பின என்ற கருத்துல பயன்படுத்தப்படுற என்றதை பார்த்தோம். அதே போல பின்னால வார அல் ஃபக்ரா பரகிராஃபை குறிக்கும், அல் கிஸ்ஸா அந்த ஸ்டோரி அந்த கதையை குறிக்கும், அந்நஸ் என்பது அந்த குறிப்பிட்ட வசனங்கள் அந்த டெக்ஸ்டை குறிக்கும். அப்ப அதெல்லாம் மிக முக்கியம் இல்லை. எப்படியோ கேள்வி இந்த வகையில வந்தால் மாஹுவ தர்ஸ், மாஹியல் இப்ரா, மாஹியல் ஃபாயிதா என்று கேட்டு வந்தா அது படிப்பினைகளை குறிக்கும் என்று பார்த்தோம். அதே போல மாஹுவ என்றால் அல்லது மாஹிய என்றால் என்ன என்பது தான் கருத்தாகும் என்று சொன்னேன். அதே நேரம் சில நேரம் இப்படி வரவும் மேலும் உக்துப் எழுதுக, உத்குர் குறிப்பிடுக என்று வரவும் மேலும் என்று பார்த்தோம். அப்ப அதே நேரம் சில போது பெரும்பாலும் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சில போது 2 படிப்பினைகளை அரபால எழுத வேண்டி வந்தால் அப்ப இப்படி கேள்வி வரும் என்பதையும் நாங்க பார்த்தோம். இஸ்னைனி என்ற சொல், இஸ்னைனி என்ற கருத்து 2 என்பது கருத்தாகும். அப்ப உக்துப் இஸ்னைனி என்றா 2ஐ குறிப்பிடுக, 2ஐ எழுதுக. இதுல மின் ஃபவாயிதி ஹாதிஹில் கிஸ்ஸா இந்த கதையில் உள்ள படிப்பினைகள்ல இருந்து 2ஐ எழுதுக. ஃபவாயித் என்பது ஃபாயிதாட பன்மை என்று பார்த்தோம். துரூஸ் என்பது தர்சுடைய பன்மை என்று பார்த்தோம். இபருன் என்பது இபுரத்துண்ட பன்மை என்று பார்த்தோம். சரியா? அப்ப இபுரத்துண்ட படிப்பினை, இபருண்ட படிப்பினைகள், தருசுண்ட படிப்பினை, துரூஸ் என்ற படிப்பினைகள், ஃபாயிதத்துண்டாலும் படிப்பின பயன்பாடு, ஃபவாயித் என்பாலும் படிப்பினைகள். அப்ப இஸ்னைன் என்று வரலாம் அல்லது இப்படி இந்த அமைப்பில் வரும் மேலும் ஃபாயிதத்தைனி, தருசைனி, இப்ரத்தைனி என்று வரும் மேலும் என்று பார்த்தோம். நாங்கள் இதை போன வகுப்புல மிக விரிவாக கலந்துரையாடினோம். எனவே அந்த வகுப்பை மிஸ் பண்ணினவங்க வராதவங்க பார்க்கணும் என்ற தேவை இருந்தா இன்ஷா அல்லாஹ் அந்த யூடியூப்ல நீங்க போயிட்டு பார்க்கலாம். அதே நேரம் நாங்க போன வகுப்புல 2018ஆம் ஆண்டு வந்த உரை பகுதி தான் அல் கனாஅத்து கன்ஸுன் லா யஃப்னா. இதுல உள்ள படிப்பினைகள் ஒரு 7-8 பார்த்தோம். இதுகளை மிச்சம், தலைக்கும் மிச்சம், தேவைக்கும் மிச்சம். இருந்தாலும் நாங்க பல படிப்பினைகளை பார்த்ததன் நோக்கம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வரும் என்பதற்காகத்தான் பார்த்தோம். அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கின்ற சொற்களை கவிதையிலையோ அல்லது உரைநடையிலையோ அல்லது சூறாக்கள்லையோ ஹதீஸ்கள்லையோ நாம் ஏற்கனவே படித்திருக்கின்ற சொற்களை அடிப்படையாக வைத்துத்தான் இவ்விடத்தில் வசனங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில நாங்க அந்த சொற்களை அடிப்படையாக வச்சு வசனங்களை அமைச்சு படிப்பினைகளை எழுதணும். உதாரணமாக
இங்க முதலாவது படிப்பினையாக சொன்னோம் அல் கிபிர். அல் கிபிர் என்பது பெருமையை குறிக்கும். அப்ப அந்த விவசாயி அல் கனாத்து கன்சுல்லா எப்னால அந்த தனவந்தர்கள் பெருமை அடிச்சாங்க. அப்ப பெருமை என்பது ஒரு மோசமான குணமாகும் என்பதை குறிப்பதற்கு நாங்க மகாரிமுல் அஹ்லாக்ல படிக்கிற ஒரு சொல் தான் அல் கிபிர். அதே போல ஹுலுக் என்ற சொல் வந்து நான் நினைக்கிறேன் ஹுலுக் என்ற சொல் அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக் என்று படித்தோம். ஹுலுக் அது நீங்க இஸ்லாம் பாடத்துல கூட படிச்சிருப்பீங்க. எங்கட ஹதீஸ் பாடத்திலும் வருது ஹுலுக் அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக் என்று படித்தோம். அதே போல செய்யுன் என்ற சொல்லையும் நாங்க ஏதோ ஒரு வகையில படிச்சுக்கிறோம். ஜலீசு சு என்பது கெட்ட. அப்ப செய்யுன் என்பது கெட்ட மோசமான. அப்ப பெருமை என்பது ஒரு மோசமான குணமாகும் என்று நாங்க படிச்சோம். சரியா? அது மாதிரி ஒவ்வொரு படிப்பினையாக நாங்க பார்த்தோம். இதுல அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா என்ற உரை பகுதியில பார்த்தோம். நீங்க இந்த இத பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது தெளிவின்மைகள், டவுட்டுகள் இருந்துன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. நாங்க சொல்லித் தரோம். 2வது உரைநடைய பொறுத்தளவில் ரத்துன் ஜமீல். இது போன வருஷம் வந்த உரைநடை பகுதி என்ற காரணத்தால நாங்க அது குறித்து மிக பெரிதாக அலட்டல்ல. அது பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என்றபடியால. அடுத்த பார்த்தோம் சுஜாது சபியின் ஒரு சிறுவனின் துணிச்சல் அல்லது சபியு சுஜா தலைப்பு எப்படியும் எழுதலாம். அதில் உள்ள படிப்பினைகளை எப்படி சிம்பிளாக எழுதுறது என்பது குறித்து நாங்க கலந்துரையாடினோம். அதே போல அலமு யோமின் ஃபி ஹயாத்தி என்பதுல பல படிப்பினைகள் இருந்தாலும் நீங்க தான் சொன்னீங்க 2 பார்த்தா போதும் என்று சொன்ன பின்னணியில நாங்க 2 படிப்பினைகளை பார்த்தோம். அதுல ஒன்றுதான் யஜிபு அலல் இன்சானி யஜிபு அலல் ரைட் யஜிபு அலல் இன்சானி யஜிபு அலாண்டா அவசியமாகும் என்று பார்த்தோம். அல் இன்சான் அல்லது அர் ரஜூல் என்பது மனிதனை குறிக்கிறது. அப்ப யஜிபு அலல் இன்சான் ஒரு மனிதனின் மீது அவசியமாகும் ஐ அன்சுர உதவி செய்வது அல்லது ஐ உசாஇத உதவி செய்வது லில் வாலிதேன் பெற்றோர்களுக்கு ரைட் அல்லது அல் வாலிதீன் என்று வரும் மேலும். அப்ப நாங்க இது ஒரு படிப்பினையாக பார்த்தோம். யஜிபு அலல் இன்சானி ஐ யன்சுர லில் வாலிதேன் பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிவது உதவி செய்வது ஒரு மனிதனின் மீது அவசியமாகும் என்றொரு படிப்பினை. பிர்ருல் வாலிதைன் பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிவது மின் மகாரிமில் அஹ்லாக் சிறந்த நற்குணமாகும் என்ற கருத்துல நாங்க இதை விளங்கப்படுத்தினோம். அப்ப 2 படிப்பினை தான் பார்த்தோம். அதுல மேலதிகமாக பார்க்கல. என்னோட ரெக்வெஸ்ட் நீங்க விடுத்த வேண்டுகோள் என்னன்னு சொன்னா 2 பார்த்தா போதும். நான் உண்மையிலே மேலதிகமாக பார்த்த நோக்கம் என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் ஏதோ 2 தான் என்ன செய்யுது ஏதோ 2 என்ன செய்யலாம் எழுதலாம். எல்லாத்தையும் எழுத இயலாது. ரைட்? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரெஸ்டான விருப்பமான படிப்பினைகளைத்தான் எழுதலாம் என்ற பின்னணியில தான் கூடுதலாக பார்க்க விரும்பினோம். ரைட். அடுத்தது யஜிபு அல்லா அன்சா. அதுல கூட நாங்க 3 படிப்பினைகளைத்தான் பார்த்தோம். அதில் ஒன்று என்ன யஜிபு அலல் இன்சானி. நான் இந்த பிரயோகத்தை திருப்ப திருப்ப போட்டிக்கிறேன் என்றா இத பல மாதிரிகளை சொல்லலாம். ஆனா நாங்க ஏதோ ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளலும் சொன்னா எங்களுக்கு அது எக்ஸாமுக்கு ஞாபகம் வரும். யஜிபு அலான கருத்து என்ன அவசியமாகும். யஜிபு அலான கருத்து அவசியமாகும். அப்ப யஜிபு அலல் இன்சானி ஒரு மனிதனின் மீது அவசியமாகும். அல்லாஹ் யன்சா நிஅமத் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள்களை மறக்காதிருப்பது அவசியமாகும் என்று பார்த்தோம்.
அதே போல யஜிபு அலல் இன்சானி ஐ யஷ்குர நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வின் அருள்களுக்கு நன்றி செலுத்துவது ஒரு மனிதனின் மீது கடமையாகும் என்று பார்த்தோம். அல் ஹஜ்ஜு இபாதத்துன் அலீமா, ஹஜ் என்பது மகத்தான ஒரு வணக்கமாகும் என்று பார்த்தோம். ரைட். இப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிற உரைநடை என்னன்னு சொன்னா அஸ்ஸைரு அஃலல். அஸ்ஸைரு அஃலல் என்பது உங்களுக்கு தெரியும், ஜுஹாவுடைய உரைநடை. ஜுஹா வந்து 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு போகின்ற அந்த நிகழ்வு. நான் உங்களுக்கு வலியுறுத்துற விஷயம் என்னன்னு சொன்னா, உரைநடை பகுதியை தமிழால எந்த அளவு தூரம் உங்களுக்கு பார்த்துட்டு போகலுமோ அந்த அளவு தூரம் நீங்க சிறப்பான முறையில் பார்த்துட்டு போனா வினாத்தாள் 2ல உங்களுக்கு செய்ய இயலுமாக இருக்கும். அந்த வகையில இப்ப அஸ்ஸைரு அஃலல் என்பது எப்படி வரும்? ஜுஹா தன்னிடமிருந்த 10 கழுதைகளை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு செல்கிறான். செல்லும் வழியில் அந்த கழுதைகள் 10ம் இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எண்ணி பார்க்கின்றான். அப்போது அவன் எண்ணுகின்ற கழுதைகளின் எண்ணிக்கை 9ஆக காணப்பட்டன. அப்படித்தானே? அப்ப அவன் அந்த ஏறி இருந்த கழுதையிலிருந்து இறங்கி எண்ணி பார்த்த போது கழுதைகள் 10ஆக காணப்பட்டன. மீண்டும் ஒரு கழுதையில் ஏறி மீண்டும் எண்ணி பார்க்க விரும்பி எண்ணி பார்த்த சமயம் 9ஆக காணப்பட்டன. எனவே அவன் நினைத்து கொண்டான், நான் கழுதை ஒன்றில் ஏறினால் ஒரு கழுதையை இழக்க வேண்டி வரும். அப்ப கழுதையில் ஏறாமல் பயணித்தால் என்னுடைய 10 கழுதைகளும் அவ்வாறு எனக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தின் காரணமாக அவன் வந்து என்ன செய்கிறான்? சொல்கிறான், நான் ஒரு கழுதையில் ஏறி ஒரு அதாவது நான் ஏறி சென்று ஒரு கழுதையை இழப்பதை விட நடந்து சென்று ஒரு கழுதையை சம்பாதித்துக் கொள்வது மேலானது என்ற கருத்துப்பட அவன் சொல்கிறான். ரைட். இதுதான் அந்த உரை பகுதி. சரியா? இப்ப இது வந்து எக்ஸாமுக்கு வருமா வராதா என்றதுக்கு அங்கால இது வந்து சிலபஸுக்கு உட்பட்ட பகுதி. ஏன்னா கிஸ்மத்து ஜுஹா நீங்க பாருங்க, 2020ஆம் ஆண்டு இது வந்திருக்குது. இது கிஸ்மத்து ஜுஹா. அப்ப ஜுஹாவுடைய உரைநடைகள் 4 இருக்குது. வாங்க சொன்னோன்னே ஓடி போறது, நான் பேச்ச மாத்தி கொள்றில்ல என்று சொல்றது, இது மாதிரியான இந்த உரைநடைகள் 4ம் வராது என்று சொல்வதற்கான எந்த நிச்சயமும் இல்லை. எனவே நாங்க அதுல உள்ள படிப்பினைகளை பார்க்கிறது நல்ல. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, அஸ்ஸைரு அஃலல் என்ற உரைநடையில இருக்கின்ற படிப்பினை ஒன்றை சொல்லுங்க பார்க்க அரபால சொல்லுங்க பார்க்க. நீங்க ஸ்கூல்ல ஒருவேளை கூட சொல்லி தந்திருப்பாங்க டீச்சர்ஸ் மாதிரி. ரைட். சொல்லலுமா அவளுக்கு? சரி, அரபால வானம், தமிழால சொல்லுங்களே படிப்பின. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து சரியான அறிவை பயன்படுத்த வேணும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து சரியான அறிவை பயன்படுத்த வேண்டும். ரைட். வேற வேற ஏதாவது இருக்கிறா? அறியாமை ஒரு மனிதனை தவறான பாதையின் பால் வழிநடத்தும். ஒன்று அல் ஹமாகத்து. அல் ஹமாகா என்பது மடத்தனம். சரியா? அல் ஹமாகத்து சபபுன் ஒரு காரணமாகும். சபபண்டா தெரியுமா அவளுக்கு? சபப் என்ற சொல் கேள்விப்பட்டிருக்கிறா? சபப் என்ற சொல் கேள்விப்பட்டிருக்கிறா புள்ளகள்? இல்ல. காரணம். எப்படி இல்லைன்னு சொல்வீங்க? தஹாரத்துல் அஹ்லாக் என்ற அந்த கவிதையில அல் பிர்ரு லில் ஹுப்பி சபப் என்று வாரா இல்லையா? அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன் இன்னல் பகீல லா யுஹப்பு என்று வாரா இல்லையா? வராது இல்லையா? வரதானே? ரைட். வார. அப்ப நாங்க படிச்ச சொற்கள் தான் அங்கள் இங்கலன்னு புறக்கி எடுத்து நாங்க
வசனத்தை வாக்கியத்தை உருவாக்குறது. உங்களுக்கு இதுல அல் ஹமாகா என்றா மடத்தனம், அல்லது உங்களுக்கு இந்த சொல்ல பயன்படுத்தும் மேலும் என்ன அல் ஜஹில். அல் ஜஹில் என்பது என்ன? அறியாமை. இப்ப நாங்க ஜாஹிலியா காலம் என்று படிக்கிறோம் தானே, ஜாஹிலியா கால அரபி இலக்கியம் என்றெல்லாம் சொல்றோம் தானே. அப்ப அல் ஜஹில், அல் ஜஹில் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னா அறியாமையை குறிக்குது அல் ஜஹில். அப்ப அறியாமை ஒரு காரணமாகும். எதற்கான காரணம் சொல்லுங்க பார்க்க, தமிழால சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. எதற்குரிய காரணம்? ஒழுங்கா சிந்திக்காததுக்குரியது. ரைட், ஒழுங்கா சிந்திக்காமிக்கிறதுக்கு. வேற தவறான முடிவுகளுக்கு. தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஜஹில் ஒரு காரணமாக அமையும். இப்ப முடிவுகளுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க தெரியுமா? ரைட், நதீஜான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நதீஜா. அப்ப அல் ஜஹ்லு சபபுன், ரைட், நாங்க இப்படி சொல்லுவோம் லிசூ இன் நதீஜா, லிசூ இ அன் நதீஜா. இது போதும். ரைட், அல் ஜஹ்லு சபபுன் லிசூ இன் நதீஜா. அல் ஹமாகா என்ற மடத்தனம், அல் ஜஹல் என்ற கருத்து அறியாமை. ரைட், அப்ப அல் ஹமாகத்து அல்லது அல் ஜஹ்லு, சரியா, அல் ஜஹ்லு சபபுன் லிசூ இன் நதீஜா, கெட்ட முடிவுகளுக்கு அல்லது தவறான முடிவுகளுக்கு அறியாமை ஒரு காரணமாக இருக்கும். ரைட், வேற ஏதாவது படிப்பினை இருக்குதா? இல்ல மடைமை கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும். ரைட், மடமைத்தனம் கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும். அதே சொல்ல நாங்க பயன்படுத்துவோம் அல் ஹமாகா, மடமத்தனம், சரியா, மடத்தனம், சபபுன் ஒரு காரணமாகும், லிஷகாவா, லிஷகாவா என்பது அந்த, அதாவது சயீத் என்று சொல்லுவோம் நாங்க, சஆதா நாங்க படிச்சோம், சயீதன் குல்ல சஆதாண்டு சந்தோஷம், சயீத் என்ற சந்தோஷமானவன். அப்ப சஆதா, அந்த சஆதா என்ற சந்தோஷம், சந்தோஷத்துக்கு எதிர்க்கிறது என்ன? ஷகாவா, அதாவது என்ன சொல்றது, கவலை, கவலைகளுக்கான ஒரு காரணமாக அமையும். ரைட், அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மடத்தனம் எதற்கு காரணமாக அமையுதுண்டு? கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும். கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும், கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும். ரைட், ஓகே, அது எங்களுக்கு அந்த அளவு போக தேவையில்ல. நாங்க சகாவான்னு சொல்ல பயன்படுத்தலாம். தசப்பப காரணத்தை ஏற்படுத்துறது. எஸ், அல் ஹமாகத்து துசப்பிபு அஷ்ஷகாவத் என்று வரும். என்ன? வல் மஷக்கா. வல் மஷக்கா, லிஷகாவத்தி வல் மஷக்கா. மஷக்கான்னா என்ன? கஷ்டம், கஷ்டம். வல் மஷக்கா வேற? சரியா? இப்ப ஓகேயா? அல் ஹமாகத்து சபபுன் லிஷகாவத்தி வல் மஷக்கா. ரைட், ஓகே, அல் ஹமாகத்து சபபுன் லிஷகாவத்தி வல் மஷக்கா. கஷ்டம், அதே போல கவலை, இதுகளை ஏற்படுத்துறது ஒரு காரணி என்ன? அல் ஹமாகா. ரைட், ஓகே, அதுகளுக்கு ஒரு படிப்பணியாக சொல்லலாம். ரைட், வேற ஏதாவது சொல்றது ஈக்குதா? அஸ்ஸைரு அஃப்லண்ட உரைநடையில ஒரு வியாபாரிக்கு கணித அறிவு முக்கிய அவசியம் என்பதை எடுத்துக்காட்டு. ரைட், ஓகே, வியாபாரிக்கு கணித அறிவு அவசியம். வியாபாரி அரபால் என்ன சொல்றது? தாஜிர். அப்ப நாங்க அவசியமாகும் என்ன சொல்லுக்கு நாங்க வளமையா சொல்ற மாதிரி யஜிபு அலான்னு பயன்படுத்தலாம். யஜிபு, சரியா, யஜிபு அலா அவசியமாகும். யார் மீது? அத்தாஜிரி, வியாபாரி மீது அவசியமாகும். ஐயகூன இருப்பது, ஐயகூன ஆலிமன், ஐயகூன ஆலிமன் பில் ஹிசாபி, ஹிசாபனா கணிதம், சரியா. யஜிபு அலா தாஜிரி ஐயகூன ஆலிமன் பில் ஹிசாப். ரைட், அப்ப வியாபாரி மீது அவசியமாகும் ஐயகூன இருப்பது, ஆலிமன் அறிந்தவனாக இருப்பது, பில் ஹிசாப் கணிதம். இப்ப கணிதம் பற்றி அறிந்தவனாக இருப்பது வியாபாரி மீது அவசியமாகும். அதாவது
அது நான் நேரடியாக மொழிபெயர்த்தது. அதாவது ஒரு வியாபாரிக்கு கணித அறிவு அவசியமாகும். ஒரு வியாபாரிக்கு கணித அறிவு அவசியமாகும். ரைட். ஓகே. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த உரைநடைக்கு? அஸ்ஸைரு அஃப்லல். ஓகே, போதுமா? அப்ப 3 பார்த்தோம் என்ன? ஓகே. ரைட். அடுத்து பாருங்க 7வதுல கயிர் இலா ஐன யஸ்லு சௌத்தி. அது உங்களுக்கு தெரியும். ஜுஹா ஒரு தடவை மாத்தினாக இருக்கின்ற சமயம், ரைட், அவர் என்ன செய்யறாரு? அதான் சொல்றாரு. அதான் சொல்லிட்டு விரைவாக ஓடி போறாரு. போற சந்தர்ப்பத்துல கூடி இருக்கின்ற மக்கள் கேட்கிறாங்க, ஜுஹா ஏன் இவ்வளவு அவசரமாக நீங்க எங்க போறீங்க என்று கேட்கிறாங்க. இலா ஐன தாஹிபன் யா ஜுஹா. ஜுஹாவே இந்த அளவு வேகமாக ஏன் போறீங்க, எங்க போறீங்க? இப்ப சொல்றாரு, உரீது அன் ஆரிஃப சௌத்தி. அதாவது நான் என் சத்தம், என் வாய்ஸ், சரியா, நான் சொன்ன அதான் அந்த எந்த அளவு தூரம் சென்றடைகின்றது, எவ்வளவு தூரம் அது மக்கள், அதாவது எந்த அளவு தூரம் சென்றடைஞ்சிக்குது என்பதை பார்க்கறதுக்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்றாரு. சரியா? அப்ப அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். இப்ப இதுல இருக்கிற படிப்பினை ஏதாவது சொல்லலாமா அவளுக்கு? இப்ப நாங்க சிம்பிளா சொல்றதாக இருந்தா, எந்த ஒரு மனிதனும் அவன் ஒரு வேலையை செஞ்ச பிறகு அந்த வேலையுடைய பிரதிபலனை காண விரும்புகிறான். அப்படித்தானே? அப்படியா இல்லையா? எந்த ஒரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்ச பிறகு அந்த வேலையுடைய பிரதிபலனை காண்பதற்கு விரும்புகின்றார். அந்த வகையில எங்களுக்கு எழுதலாம். எப்படி? யுரீது, யுரீது விரும்புகிறான், அல் இன்சானு மனிதன், சரியா, ஐ யஅரிஃப, ஐ யஅரிஃப அறிவதற்கு, அறிவதற்கு விரும்புகிறான், சரியா, அறிவதற்கு விரும்புகிறான். அன் நதீஜத, அன் நதீஜாண்டா என்ன கருத்து? பெறுபேறு, பெறுபேறு, ரிசல்ட். அன் நதீஜ் வழங்கல. யஹ்ரிசு, யஹ்ருஸ அலா என்ன? ரைட், ஓகே. நான் அதை சொல்லித்தாருன்னா, யஅரிஃபன் நதீஜத பெறுபேறை அறிவதற்கு விரும்புகிறான், பஅத அமலிஹி, சரியா, பஅத அமலிஹி அவனுடைய வேலைக்கு பிறகு. அப்ப யுரீது அல் இன்சானு மனிதன் விரும்புகின்றான். நான் ஹரக்கத்துகள் வைக்கலையா? சரியா, நீங்க பிறகு பார்க்கல எப்படி வாசிப்பீங்களோ தெரியல, ஹரக்கத்து வச்சா டைம் போகுது. ரைட். யுரீது அல் இன்சானு மனிதன் விரும்புகின்றான், ஐ யஅரிஃப அறிந்து கொள்ள விரும்புகின்றான், அன் நதீஜத பெறுபேற்றை அறிந்து கொள்ள விரும்புகின்றான், பஅத பிறகு, அமலிஹி அவனுடைய வேலைக்கு பிறகு, அவனுடைய வேலை, அவனுடைய செயற்பாடு. அப்ப எந்த ஒரு மனிதனும் அவனது செயற்பாட்டுக்கு பிறகு பெறுபேறுகளை அறிந்து கொள்ள விரும்புகிறான். இதைய நீங்க இப்படி சொல்ல மேலும். என்ன? யஹ்ருசு, யஹ்ருசு அலாண்டா ஆசை கொள்கிறான். அத இப்படி யஹ்ருசு அலா, ரைட். யஹ்ருசுல் இன்சானு மனிதன் ஆசைப்படுகிறான். எத? அலா, ரைட், அலா மஅரிஃபத்தின் நதீஜா. அவங்களுக்கு அரபு தெரிஞ்சாக்களுக்கு தான் இது கொஞ்சம் விளங்குமா? அலா மஅரிஃபத்தின் நதீஜா பெறுபேற்று அறிந்து கொள்ள விரும்புகின்றான், பஅத அமலிஹி இப்படிகளை சொல்லுவோம் மேலும். சரியா? இது ரெண்டும் ஒன்று தானே? யஹ்ருசுல் இன்சானு அலா மஅரிஃபத்தின் நதீஜா பஅத அமலிஹி. ரைட், ஓகே. வேற ஏதாவது படிப்பினை ஈக்குதா இதுல? அதாவது பாங்கு சொல்றதோடு சம்பந்தப்பட்ட இந்த உரைநடையில வேறு ஏதாவது படிப்பினை சொல்றது ஏழுமா அவங்களுக்கு? வேற படிப்பினை ஈக்கிற மாதிரி வழங்குறில் அப்படியா? என்ன மௌனமா இருக்கிறீங்க எல்லாரும்?
இல்ல சார். இல்ல அப்படியா? ரைட். பொதுவாக இந்த சின்ன ஒரு உரைநடை தானே, அதனால இனி எங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல. ஏன்னா இல்ல. ரைட். சில நேரம் இதை நீங்க ஒரு மடத்தனமான ஒரு செயற்பாடாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு மடத்தனமான அர்த்தமில்லாத ஒரு செயலாக பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு மேல சொன்னா அதே விஷயத்தை எழுதலாம். என்ன? அல் ஹமாகா மடத்தனம், அல்லது அல் ஜஹில் அறியாமை. சரியா? அல் ஜஹில் அறியாமை, சபபுன் என்ன? சபபுன் லில் மஷக்கா எழுதுவோம். ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துற ஒரு காரணியாக இருக்கும். ஏண்டா இப்ப அவன் சும்மா இருந்தா சரிதானே, ஏன் பாங்கு சொன்ன உடனே சும்மா ஓடி போறது? இப்ப அது அவனுக்கு அவனே என்ன செய்யறது? ஜுஹா தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலைத்தான் செய்யறாரு. அந்த வகையில அறியாமை என்பது கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு காரணியாக அமைஞ்சிக்குது. அல் ஜஹ்லு சபபுன் லிஷகாவா என்று வரும். ஓகே. அடுத்த கிஸ்மத்து ஜுஹா. கிஸ்மத்து ஜுஹா 2020ஆம் ஆண்டு வந்திருக்குது. இப்ப நீங்க இன்ஷால்லா 2022ஆம் ஆண்டு மாணவர்கள். அப்ப வராது என்று சொல்வதற்கான நிச்சயம் இல்ல. பெரும்பாலும் இப்ப ரமலான் கவிதை வந்திருப்பது போல, அதே போல என்ன ஏற்கனவே வந்த ஒன்றுதான் ரமலான். 2016ஆம் ஆண்டு வந்திருக்குது. போன வருஷம் 2021ஆம் ஆண்டும் வந்திருக்குது. ரத்துன் ஜமீல் என்ற உரைநடை 2017ஆம் ஆண்டும் வந்திருக்குது, 2021ஆம் ஆண்டும் வந்திருக்குது. அந்த வகையில உங்களுக்கு தெரியும், அந்த பேப்பர்ட ஸ்ட்ரக்சர் மாறிக்கிறதால, பேப்பர்ட கட்டமைப்பு மாறிக்கிறதால எங்களுக்கு வந்து நிச்சயமாக சொல்ல இயலாமல் இருக்குது ஏற்கனவே வந்த ஒரு உரை பகுதி திரும்ப வராது என்று. ஆனா போன வருஷம் வந்தது வராது என்று ஓரளவுக்கு நிச்சயமாக சொல்ல முடியுமாக இருந்தாலும் கூட, அதற்கு முன்னைய காலங்கள்ல வந்த உரை பகுதியோ, கவிதைகளோ, சூறாக்களோ அல்லது ஹதீஸ்களோ வராது என்பதற்கான நிச்சயம் எங்களுக்கு இல்லை. ரைட். அந்த வகையில கிஸ்மத்து ஜுஹா உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மார் கொஞ்சம் பேர் வராங்க, வந்து ஜுஹா கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு கணக்கு தெரியுமா, உங்களுக்கு கணக்கு நல்லா தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்ப சொல்றாரு ஜுஹா, என்ன சொல்றாரு? கணக்குல வந்து எனக்கு அத்துப்படி, அதாவது எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று சொல்றாரு. அப்ப அவங்க இப்படி கேட்குறாங்க, என்ன, ஒரு 4 திர்ஹம இப்படி 3 பேருக்கு நீங்க பங்கு வைப்பீங்க என்று கேட்குறாங்க. அப்ப ஜுஹா சொல்றாரு, 3 பேருக்கும் நான் தலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திர்ஹம கொடுத்துட்டு 4வது திர்ஹத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் எடுக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் அந்த 3 பேருக்கும் பங்கு வச்சது கூலியாக நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்றாரு. அதுதான் அந்த கிஸ்மத்து ஜுஹாவுடைய கதை. ரைட். கிஸ்மத்து என்ன கருத்து? பங்கீடு என்பதுதான் கருத்து. இப்ப கிஸ்மத்து ஜுஹாண்ட என்ன கருத்து? ஜுஹாவின் பங்கீடு என்பது தான் கருத்து. ரைட். இதுல உள்ள படிப்பினைகளை ஏதாவது சொல்லலுமா? செய்த கூலிக்கு பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும். செய்த வேலைக்கான பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படித்தானே? ரைட். அது எப்படி எழுதுறாரு பால? சொல்லலுமா யாருக்காவது? நீங்க நான் பார்த்து வாசிக்கிறேன். இல்ல அப்படி அல்ல, யாராவது சொல்லணும், வாசிக்கணும். இந்த சொன்னா சரி. எப்படி படிப்பினை எழுதலாம்? செய்யற கூலிக்கான இந்த செய்யற வேலைக்கான கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். பெற்றுக்கொள்வது அவசியமாகும் என்று நாங்க வாக்கியத்தை ஆரம்பிப்பதாக இருந்தால் முதலாவது என்ன போடுறோம்? يجب على الرجل أن يكتسب عمله. يجب على الرجل يجب على الرجل أن يكتسب للعمل. أجرة عمله. أجرة عمله. ரைட். நாங்க இப்ப பார்ப்போமா? சரி. இப்ப உங்களுக்கு தெரியும்,
யஜிபு அலா ரஜுலி, அப்ப உங்களுக்கு தெரியும் அது அது இப்ப உங்களுக்கு பழக்கமாகிட்டு ஒரு மனிதனின் மீது அவசியமாகும் என்று சொல்றீங்க. யக்தசிப என்று சொல்லுக்கு பதிலாக யஹுத என்ன சொல்ல நாங்க போடுவோம். சரியா? யஹுத் யஹுத. சரியா? யஹுத பெற்றுக்கொள்வது அவசியமாகும். எத அஜ்ரஹு. சரியா? அஜ்ரஹு என்றால் அவனுக்குரிய கூலி, அவனுக்குரிய கூலியை பெற்றுக்கொள்வது அவசியமாகும். பஅத அமலிஹி, பஅத அமலிஹி அவனுடைய வேலையின் பின்னர். இப்ப ஓகேயா? அவனுடைய வேலையின் பின்னர். அப்ப யஜிபு அலா ரஜுலி ஐ யஹுத அஜ்ரஹு பஅத அமலிஹி. சரியா? ரைட். ஒரு மனிதன் தன்னுடைய வேலைக்கு பிறகு தனக்கான கூலியை பெற்றுக்கொள்வது அவசியமாகும் என்று வரும். ஓகேயா? ரைட். நீங்க கொஞ்சம் இருங்களா, இந்த லீவாக வேணாம் என்ற நான் 2 கவிதைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு அதோட சிலபஸ்லயும் இல்ல, ஒரு டீச்சர் கைட்லயும் இல்ல. சாரி, சிலபஸ்ல ஈக்குது, டீச்சர் கைட்லயும் ஈக்குது. சரியா? டீச்சர் கைட்லயும் ஈக்குது, சிலபஸ்லயும் ஈக்குது. ஆனா நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் நான் அந்த கவிதை போன வகுப்புல நான் காட்டினேன். சரியா? அதனால கிளாஸ்ல இருங்களா. ரைட். லீவாகி போக வேணாம், போறாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஒன் டைம் படிக்கிற மாதிரி வராது. ரைட். யஜிபு அலா ரஜுலி ஐ யஹுத அஜ்ரஹு பஅத அமலிஹி. சரியா? ஒரு மனிதன் தன்னுடைய கூலியை தன்னுடைய வேலைக்கு பிறகு பெற்றுக்கொள்வது அவசியமாகும். ரைட். வேற ஏதாவது சொல்லலுமா? ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நுணுக்கமான அறிவு அவசியம். ரைட். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நுணுக்கமான அறிவு அவசியம். ரைட். நாங்க அதே மாதிரி போடுவோமே, யஜிபு. சரியா? அலா அவசியமாகும், அர்ரஜுலி ஒரு மனிதன் மீது அவசியமாகும். ரைட். நான் மேல போட்டு அதே சொல்ல போடுறேன். ஐயகூன ஆலிமன், ஐயகூன ஆலிமன். ரைட். அதாவது அறிவுள்ளவனாக இருப்பது அவசியமாகும், அறிவுள்ளவனாக இருப்பது அவசியமாகும். ஏன்? லிஹல்லி அல் முஸ்கிலத்தி, லிஹல்லி அல் முஸ்கிலத்தி பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டி. லிஹல்லில் முஸ்கில, ஹல்லண்டா தீர்த்தல், அல் முஸ்கிலாண்டா பிரச்சனை. அப்ப முஸ்கிலா, முஸ்கிலாவை அதாவது பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு அறிஞன், ஒரு மனிதன் அறிவுள்ளவனாக இருப்பது அவசியமாகும். யஜிபு அலா ரஜுலி ஐ யகூன ஆலிமன் லிஹல்லில் முஸ்கிலா. சரியா? ரைட். இப்படியும் படிப்பினை எழுதலாம். ரைட். வேற ஏதாவது இருக்குதா? வேற பெருசா இல்லைன்னா ரைட். அடுத்த பார்ப்போம். லன் உகையிற களிமத்தி. இதுல ஏதாவது இருக்குதா படிப்பினைகள்? லன் உகையிற களிமத்தி. சரி, இப்ப இதுக்கு முன்னுக்கு சொன்ன பொருள் என்ன? ரெண்டாவது. ரைட். யஜிபு அலா ரஜுலி ஐ யகூன ஆலிமன் லிஹல்லில் முஸ்கிலத்தி பிரச்சனையை தீர்ப்பதற்காக. ரைட். பிரச்சனையை தீர்ப்பதற்காக மனிதன் அறிவுள்ளவனாக இருப்பது அவசியமாகும், அறிவுள்ளவனாக இருப்பது அவசியமாகும். யஜிபு அலா ரஜுல் மனிதன் மீது அவசியமாகும். ஐ யகூன ஆலிமன் அறிவுள்ளவனாக இருப்பது அவசியமாகும். ஏன்? லிஹல்லில் முஸ்கிலத்தி பிரச்சனையை தீர்ப்பதற்காக. ஓகே மகன்? சரி சார். ரைட். லன் உகையிற களிமத்தில ஏதாவது இருக்குதா? அதுல நீங்க கவிதையாக போடுங்க, இந்த படிப்பினையாக போடுங்க, ஒன்னும் யோசிக்க வேணாம். அர்ரஜுல் ஹுர்ரு லா யஹீது அன் கலாமி அதையே நீங்க ஒரு படிப்பினையாக கூட போடலாம், தலைப்பாக கூட போடலாம் இத. சரியா? என்ன? அர்ரஜுல் ஹுர்ரு லா யஹீது அன் கலாமிஹி. அந்த இருக்குதா இல்லையா? இருக்குது தானே? ஓகே ரைட். அப்ப அர்ரஜுல் ஹுர்ரு அண்டா சுதந்திரமான மனிதன், ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய மனிதன். லா யஹீதுன் நீங்கிக் கொள்ள மாட்டான். கலாமிஹி தன்னுடைய பேச்சுக்கள் இருந்து, தன்னுடைய வார்த்தைகள் இருந்து நீங்கிக் கொள்ள மாட்டான்.
கருத்து என்னன்னு சொன்னா இன்னொருத்தருக்கு அடிமையாகி இன்னொருத்தருடைய விருப்பத்துக்காக வேண்டியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வழங்கினா அவனுக்கு சொல்ல வாரது என்னென்றா அர்ரஜுலுல் ஹுர் சுதந்திரமான மனிதன் லா யஹீது அன் கலாமிஹி தன்னுடைய வார்த்தைகள் தன்னுடைய வசனங்கள் தன்னுடைய பேச்சுக்களை விட்டும் ஒரு போதும் நீங்கி கொள்ள மாட்டான். ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்துலதான் அவன் உறுதியாக இருப்பானே தவிர அடிக்கடி காலத்துக்கு காலம் என்ன செய்ய மாட்டான், பேச்சுக்களை மாற்றி கொண்டிருக்க மாட்டான். சரியா? என்ற கருத்துல தானே அது வருது. எனவே அவளுக்கு அந்த இடத்துல அதடைய ஒரு படிப்படியாக போடலாம். சரியா? ரைட். இப்ப அக்கா மகள் நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க, படிப்பினை அரபிக்ல கேட்டு கன்ஃபார்மா கொஸ்டின் ஒன்று வருமானு கேட்டுக்கிறீங்க. கன்ஃபார்மாக கொஸ்டின் ஒன்று வரும் என்று எனக்கு சுவரா சொல்லல. அது வந்தா எப்படி எழுதலாம், எப்படி விட எழுதணும் என்பதற்கான வழிகாட்டலை தான் நான் தந்துட்டு இருக்கிறேன். அப்படித்தானே? இப்ப கட்டாயமாக படிப்பினை அரபுல தானே கேட்பாங்க. எஸ், அரபு பகுதியில படிப்பினை கேட்டா அரபால தான் நீங்க விட எழுதணும். இல்ல சரி, படிப்பினை அரபால இந்த கேள்வி எப்படி வரும்? பேர் படிப்பினை அரபுல படிப்பினைக்கு அரபுல தான் நான் இப்ப நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன் மகன். எப்படி வரும் சொல்லுங்க பாக்க. இப்ப நான் மேல நான் போன வகுப்புட யூடியூப் லிங்க போட்டிக்கிறேன், நீங்க அதை கொஞ்சம் பாருங்க. சரியா? அந்த இதுல டீட்டெயிலாக நான் விளங்கப்படுத்திக்கிறேன். இப்ப நான் கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரமும் விளங்கப்படுத்தணும். இந்த இப்படித்தான் வரும். மாஹுவ தரிஸ் படிப்பினை என்ன, அல்லது மாஹியல் ஐபுரா படிப்பினை என்ன, மாஹியல் ஃபாயிதா அதுவும் கிட்டத்தட்ட படிப்பினை என்ன என்றதான் கருத்து. சரியா? எஸ், ஓகே, ஐ நோ. ரைட். ஃபாயிதான்னா பெனிஃபிட்ஸ், பயன்பாடு. ஆனா சில நேரம் பயன்பாடு என்ற நாங்க நேரடியாக இங்க மொழிபெயர்க்கிறது இல்லை. இப்ப நான் அந்த நுணுக்கமான வேறுபாடெல்லாம் சொல்லல. இந்த சொல் வந்தா நீங்க படிப்புன்னு எழுதுங்க என்றதாக நான் சொல்றது. விளங்குறா? ஓகேயா? ரைட், ஓகே, சரி. வேற ஏதாவது ஈக்கிறா கேக்குறது? ரைட். இப்ப இதுல நாங்க படிப்பினைகளை பார்த்தோம். இப்ப இதுல பேலன்ஸ் ஆகிக்கிற 2 உரைநடைகள் இருக்குது. இமாம் ஷாஃபிஈ அவரது உரைநடையும் அதே போல அல் குராபு அல் ஜுர்ரா இது போன வருஷம் வந்திருந்த 2021ஆம் ஆண்டு போன வருஷம் வந்தது. இந்த 2 உரைநடைகளும் டீச்சர் கைட்ல இல்லாத 2 உரைநடைகள். பொதுவாக இப்ப எக்ஸாம் பேப்பர் தயாரிப்பவர்கள் ஆசிரியர் வழிகாட்டு நூல் அடிப்படையாக வச்சுத்தான் எக்ஸாம் பேப்பரை தயாரிக்கிறது. நான் இதுக்கு முன்னுக்கு சொல்லிக்கிறேன். இருந்தாலும் போன வருஷம் அல் குராபு வல் ஜுர்ரா என்ற இந்த உரை பகுதி வந்திருப்பதன் காரணமாக இந்த முறை வர வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஒருவேளை அல்இமாமு ஷாஃபிஈ வர்ரஜுலுல் முஜாதில் வந்தா என்ற காரணத்தால டீச்சர் கைட்ல இல்லாத ஒரு உரை பகுதி இனி வருவதற்கான வாய்ப்பு குறைவு, வர மாட்டாதுன்னு நாங்க நம்புறோம். இருந்தாலும் போன வருஷம் வந்தது போல திருப்ப இந்த வருஷமும் இந்த உரை பகுதி வந்தால் என்ன செய்யறது? எனவே அதற்காக சரி நாங்க என்ன செய்யணும், இந்த உரை பகுதிக்கான படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் பேப்பர் என்ன பேப்பர் இருக்குது மகளோலிட்ட